கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 2 அசுர காண்டம். அதில் 11 அகஸ்தியர் பயணம். விந்தியராஜன், தவசீலரே, உமக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. நீர் செல்ல வேண்டிய வழி எது? எந்த வழியாக செல்ல வேண்டுமோ அந்த வழியாக சென்று கொள்ளும் என்று கம்பீரமாக முழங்கினான். உடனே அகஸ்தியர் தம் கரத்தை உயரத் தூக்கி அந்த விந்திய மலையின் மீது வைத்து அவனை அப்படியே மிக பலமாக அழுத்தினார். அப்படி அழுத்தியதால் அந்த பிரம்மாண்டமான விந்திய மலை பூமியில் இருந்த இடம் தெரியாமல் அழுத்திப் போய்விட்டது. அதை கண்ட விந்தியன் அதிக பயம் கொண்டு, சிறந்த தவசீலரே, சிவனுடைய பிரியத்திற்கு பாத்திரமானவரே, நான் அறிவில்லாமல் முட்டாள்தனமாக செய்தவற்றை எல்லாம் கருணை கூர்ந்து பொறுத்து கொள்ளுங்கள். என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். முன்போல் நான் உயரமாக விளங்குவது எப்போது? அதையும் கூறியருள வேண்டும் என்று வேண்டி வணங்கி பவ்யத்தோடு தலைகுனிந்து நின்றான். அகஸ்திய முனிவர் அவனை நோக்கி, பர்வதராஜனே, நான் இந்த வழியாக மறுபடியும் எப்போது வருகிறேனோ அப்போது நீ உன் சுய உருவத்தை அடையப் பெறுவாய் என்று கூறி அருளிவிட்டு அங்கிருந்து வெளியேறிச் சென்றார். அதன் பிறகு அவர் தீவினைகளையே தொழிலாக கொண்டிருக்கும் இல்வலன், வாதாபி ஆகிய அசுர சகோதரர்கள் வசித்து வரும் வனத்தை விரைவில் வந்தடைந்தார். அகஸ்திய முனிவரைக் கண்டதும் வழக்கம் போலவே இல்வலன் அவரை வரவேற்று உபசரித்து அவரை உணவருந்தவும் வேண்டிக் கொண்டான். பிறகு அவன் தன் தம்பியான வாதாபியை துண்டு துண்டுகளாக வெட்டி அறுத்து கறி வகைகளாக சமைத்தான். அதை கறி உணவுகளோடு நெய், பால், பழங்கள், வடை, தயிர், சுத்தானம், பாயசம் ஆகியவைகளையும் சேர்த்து அகஸ்தியருக்கு விருந்து படைத்தான். ஆம், முனிவர் சாப்பிட்டு முடித்ததும் இல்வலன் வழக்கம்போல் வாதாபி, வெளியே வா என்று அழைப்பு விடுத்தான். அப்போது அகஸ்திய முனிவரின் வயிற்றில் ஒரு மாதிரியான குமட்டல் உண்டாயிற்று. அதனால் இது அசுரனின் வஞ்சகச் செயல்தான் என்பதை உணர்ந்து கொண்டுவிட்ட அம்முனிவர் தம் கையினால் தம் வயிற்றை தடவிக்கொண்டு ஒரு திவ்யமான மந்திரத்தை ஜபித்தார். அவர் ஜபித்த அந்த மந்திரத்தின் மகிமையினால் அவருடைய வயிற்றில் ஊறு விளைவித்த வாதாபி ஜீரணமாகி விட்டான். அப்போது தன் சகோதரன் எரிந்து மாண்டு போய் விட்டதாக கருதிய இல்வலன் அகஸ்திய முனிவரை கொன்றுவிட வேண்டுமென்ற ஆத்திர வெறியோடு அவரிடம் விரைந்து வந்தான். உடனே அகஸ்தியர் அவனை பார்த்து தர்ப்பையால் அவனையும் கொன்றுவிட்டார். அதன் பிறகு அம்முனிவர் குடகு நாட்டை விட்டு கொங்கு நாட்டை வந்தடைந்தார். அச்சமயம் அவரை 2 பிரம்மஹத்தி தோஷங்கள் பீடித்து கொண்டு விட்டன. அதனால் அவர் லிங்க வடிவினராகி மகாதேவனையே பூஜித்து வழிபட்டார். இதே சமயத்தில் நாரத முனிவர் தேவேந்திரனிடம் வந்தார். இந்திரன் அம்முனிவரை அர்க்கியம், பாத்தியம், ஆசமனீயம் ஆகியவைகளினால் பூஜை செய்து, முனி சிரேஷ்டரே, நான் கொண்டிருக்கும் இந்த பயத்திலிருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்? நான் எப்போது என்னுடைய உலகத்திற்கு சென்று தேவர்களோடு வசித்து வருவேன்? சூரபத்மனுடைய தூதுவர்கள் என்னை தேடி வந்த நாளிலிருந்து நான் மூங்கில் உருவம் அடைந்து மரங்களோடு மரங்களாக மறைந்து வசித்து வந்தேன். ஆனால் அந்த நாளிலிருந்து
சோலைகளில் உள்ள மரங்கள் அனைத்தும் மழை இல்லாமல் வாடி உலர்ந்து விட்டன. இந்த வாடிய மரங்கள் எல்லாம் செழித்தோங்கி வளரும்படியாக எப்போது மழை பெய்யும் என்று கேட்டான். அதற்கு நாரத முனிவர், இந்திரனே, உன் துயரத்தை விட்டுவிடு. விரைவிலேயே நீ ஸ்வர்க்கலோகத்திற்குச் சென்று ஆனந்தமாக வாழ்ந்து வரப் போகிறாய். கைலாசத்தின் மத்தியிலிருக்கும் தீர்த்தங்களிலேயே மிகச்சிறந்த காவேரி நதியானது அகஸ்திய முனிவரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த சோலையிலுள்ள மரங்கள் எல்லாம் செழிப்பாக வளர வேண்டுமானால் அந்த காவேரி நதியானது இங்கே அழைத்து வரப்பட வேண்டும். இப்போது அந்த அகஸ்திய முனிவர் அருகில் கொங்கு நாட்டில்தான் தங்கி வாழ்ந்து வருகிறார். ஆகையால் இந்திரனே, நீ இப்போது துரிதமாக தும்பிக்கை கணபதியை பூஜித்து வணங்கு. உன்னுடைய பக்தியைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டு அந்த விநாயக கடவுள் விரைவிலேயே காவிரியை இங்கே அழைத்து வந்து விடுவார் என்று கூறிவிட்டு ஆகாய மார்க்கமாகச் சென்று விட்டார். உடனே தேவேந்திரன் நாரதருடைய அமிர்தம் போன்ற வார்த்தைகளின்படியே விநாயகக் கடவுளை பூஜித்து வழிபட விருப்பம் கொண்டான். பாபக் கூட்டங்களை வேரோடு அழிக்கக் கூடியவரும் மிகுந்த புனிதமானவருமான முருகப் பெருமானின் அண்ணனுமாகிய அந்த யானைமுக கணபதியினுடைய பூஜையை தேவேந்திரன் அப்பம், பால், நெய், அன்னம் ஆகியவைகளுடன் கொழுக்கட்டையுடனும் செய்து நிறைவேற்றினான். அவனுடைய பக்திக்கு மெச்சிய விநாயகப் பெருமான் அவன் கண்ணெதிரில் காட்சியளித்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.